இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் லோகாதிபதியான பிசாசானவன் இயேசு ஒளியா இருக்கிறார், அவர் வெளிச்சமா இருக்கிறார். ஆனா அவரை காண விடாதபடி கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறானா. நீங்க யோசிச்சு பாருங்க, இருட்டையும் இந்த குருட்டு தன்மையும் நான் வித்தியாசப்படுத்தி காட்டுகிறேன். ஏன்னா தேவன் இன்னைக்கு சங்கீதத்தில் அதே காரியத்தை மறுபடியும் பேசுகிறார். உணர்வு இல்லாத விக்கிரகம், அதை சேவிக்கிறவர்கள் உணர்வு இல்லாதவர்கள். இந்த உணர்வு இல்லாத இருதயம் இருள் அடைந்தது. அந்த இருள் எப்படி இருக்கும்னா, கண்களை குருடாக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. இப்ப கண்கள் தெரியல, கண்ணு தெரியாத ஒருத்தவங்க கிட்ட நீங்க வெளிச்சத்துல உட்கார வச்சாலும் உங்களுக்கு இருட்டாதான் இருக்கும், இருட்டுல உட்கார வச்சாலும் இருட்டாதான் இருக்கும். ஆனா கண்ணு தெரியறவங்களுக்கு பாருங்க, இருளையும் வெளிச்சத்தையும் வித்தியாசப்படுத்த தெரியும். ஆனா கண்ணு தெரியாதவங்களுக்கு இருளும் வெளிச்சமும் இருட்டாக ஒரே மாதிரிதான் இருக்கும். அதனாலதான் அந்த பிசாசான உணர்வற்றவர்களாய் அவர் கண்களை ஏதோ பாதை அதை குத்தி விடல, இந்த சொல்லுவாங்கள கண்ணை குத்தும் இல்ல, குத்தி விடல, கட்டி இருட்டாக்கி குருடாக்கி வைத்திருக்கிறான். ஏனென்றால் வெளிச்சமாகிய இயேசுவை வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாதபடி குருடாக்கி வைத்திருக்கிறான். ஆனால் நம் தேவன் யார்? உணர்வுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அவரை ஆராதிக்கிற நாமும் நம்முடைய